அதாவது டிசம்பர் மாதம் அப்படின்னாலே ஒரு பேரதிர்ச்சி அப்படின்றது எப்பவுமே காத்துட்டு இருக்கோம் அப்படின்ற வகையில இந்த காலகட்டங்கள்ல அப்படின்ற கிரக அமைப்புகள் முன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் கடுமையான அமைப்புகள் அப்படின்றது இருக்குதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதோட பாதிப்பு இந்த பாதிப்பு எப்ப நமக்கு வெளிப்படும் அப்படின்ற அமைப்புகள் தான் ரொம்ப முக்கியத்துவமானது. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்றது மழையால் சில விஷயங்கள் பாதிப்புகள் ஏற்படலாம், அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா இந்த வருஷம் டிசம்பர்ல இருந்து ஒரு 3 மாதம் தள்ளி மார்ச் டு மே மாதம் இருக்கக்கூடிய இந்த 3 மாத காலகட்டங்களில் மிகப்பெரிய பேரிடர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2025. ஏன்னா டிசம்பரில் ஆரம்பிக்கக்கூடிய தொடக்கம் அப்படின்றது மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தொடர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இப்போ சனி ராகு அப்படின்ற தொடர்புகள் வரப்போது பெரிய பெரிய கட்டிடங்கள்ல இடிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை ஏன் நம்ம துல்லியமாக சொல்ல முடியாதான்னு கேட்டிங்கன்னா, உலகியல் ஜோதிடம் அப்படின்றது அந்த அளவுக்கு நமக்கு பெரிய அமைப்புகள் நம்ம டேட்டாஸ் கிடையாது. தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆய்வுகள் அப்படின்றத தொடர்ந்து உலகியல்